بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 218 ஆயத்துகளை கடந்து 219வது ஆயத்திலே நுழைந்திருக்கிறோம். 219 225 வரைக்கும் உள்ள ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்களைத்தான் நாம் இந்த பாடங்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய எண்ணிக்கை அதன் வரிசையின் அடிப்படையில் பார்க்க போனால் இது 312வது பாடம், 312. இந்த பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? விளக்கம்: மதுவும் சூதும் மானக்கேடான செயல்கள். மது அருந்துவது, அதற்கு உதவியாக இருப்பது, அதை வாங்கி கொடுப்பது, அதற்குரிய வேலையை செய்வது, இது போன்ற மது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, அதேபோல் சூது இது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, இவைகள் அனைத்தும் மானக்கேடான செயல்கள் தான். இவைகளெல்லாம் மானக்கேடான செயல்கள். மனிதனை மட்டுமல்ல, ஒரு மனிதன் இதில் ஈடுபடுகின்றான் என்றால் அதை கொண்டு ஒரு சமூகத்திலே சீர்கேடு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய தீமையின் காரணமாக ஒரு சமூகம் சீர்கெடக்கூடிய ஒரு விஷயம்தான் மதுவாக இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் ஹபாயிஸ் என்பதாக சொன்னாங்க. மதுவை பற்றி சொல்லும் பொழுது உம்முல் ஹபாயிஸ், எல்லா பாவங்களின் பிறப்பிடம், அதன் தாய் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா அங்கிருந்த எல்லா பாவங்களும் பிறக்கும். மதுவை கொண்டுதான் அடுத்தடுத்த பாவங்கள். மது குடித்தவன் குத்தி பேதலித்து பேச ஆரம்பிக்கின்றான், உளர ஆரம்பிக்கின்றான், அடுத்தவரை இட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறான், சண்டையிட ஆரம்பிக்கிறான். அதனாலதான் மது குடித்தால் கசையடி என்பது 80 கசீர் என்பதாக சொல்லப்பட்டது. ஏன் சொன்னா, மது குடித்தவன் கண்டிப்பாக இட்டு கட்டுவான். போதையில என்னத்தை பேசலான்னு அவனுக்கே தெரியாது. அதனால ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 80 கசீரி கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில மதுவினுடைய கேடு, தீங்கு மிக பெரியது, மிக அபாயமானதாக இருக்கிறது. அதை விட்டு முழுக்க முழுக்க தவிர்ந்து கொள்வது அவசியமாகும். அது சம்பந்தமான பல நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். எனவே அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதிலே நுழைந்து விட்டாலே அது இன்ட்ரெஸ்டை கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படியே எல்லை வரைக்கும் கூட்டி சென்று விடும். மதுவில் இறங்கினவன் அடுத்து ஒவ்வொரு விஷயமாக தவறின் மேல் தவறு, பாவத்தின் மேல் பாவம் செய்ய ஆரம்பித்து கொண்டே இருப்பான். நிறுத்துவது கடினமாகிவிடும். அவனுடைய முடிவு கடைசியில் ஒரு மானக்கேடான, ஒரு பரிதாபமான முடிவு ஏற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹு தாலா இது போன்ற செயல்களை விட்டு முழுமையாக நம்மை பாதுகாக்க வேண்டும். சரி, இது சம்பந்தமான விஷயங்கள் கிதாபிலே வருகிறது. வாருங்கள், ஆசிரியர் எதை பற்றி எவ்வளவு என்ன விஷயங்கள் சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா வ இஸ்முஹுமா, அந்த இரண்டினுடைய தீமை, அக்பரு மிக பெரிதாக இருக்கிறது, மின் நஃப்இஹிமா அதனுடைய நன்மையை விட, அந்த இரண்டின் நன்மையை காட்டிலும் தீமை மிக பெரியதாக இருக்கிறது. அதாவது வலரருஹுமா, அந்த இரண்டினுடைய கெடுதி, கேடு, மது இன்னும் சூதினுடைய கெடுதி, அலமு மிகவும் பெரிதாக இருக்கிறது, பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதிகமானதாக இருக்கிறது, மின் நஃப்இஹிமா அந்த இரண்டினுடைய பயனை காட்டிலும், இந்த இரண்டின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன், புரோஜனத்தை காட்டிலும்
இந்த ரெண்டின் மூலம் கிடைக்கக்கூடிய கேடு மிக அதிகமானதாக இருக்கிறது. فإن ضياع العقل وذهاب المال وذهاب المال وتعريض البدن للمرض في الخمر. அப்போ ضياع العقل மூளை, அதாவது அறிவு வீணாகி விடுவது. فإن ضياع العقل அறிவு வீணாகி விடுவது. வதிஹாபல் மாலி இன்னும் பொருள் சென்று விடுவது, அழிந்து விடுவது. தாரீதல் பதனி இன்னும் உடல் தயாராகி விடுவது. தாரீதுனா உடலை இழுத்துச் செல்றது. இல் மறதி நோயின் பக்கம். தாரீதுனா அசல எடுத்து காமிக்கிறது. நோய்க்கு என்னது, எடுத்து ஒரு வரவேற்பு மாதிரி, நோயை வரவேற்கிற மாதிரி எப்படின்னு அர்த்தம். ஃபில் ஹம்ரி மதுவிலே நோய்க்கு ஒரு உடலை எடுத்து காண்பிப்பது போன்று, எடுத்துட்டு போங்கிற சொல்ற மாதிரி நோய்க்கு வரவேற்பு கொடுக்கறது தான் இஸ்திக்பால் செய்யற மாதிரி இருக்குது இந்த மதுவுடைய விஷயத்துல. மது ஒமா எஜுருஹுல் கிமாரு இன்னும் சூதாடுவது என்பது எந்த ஒன்றை இழுத்துச் செல்கிறதோ, மின் ஹராபில் புயூத்தி வீடுகளை நாசமாக்கிவிடும். வ திமாரில் உசுரி குடும்பங்களை அழித்துவிடும். வ ஹுதூசில் அதாபதி வல் பக்லாஇ பைனல் லாயிபீன் விளையாடக்கூடியவர்களுக்கு மத்தியிலே விரோத போக்கையும், அதாவது வெறுப்புத்தனத்தையும் விரோத போக்கையும் ஏற்படுத்தும். குல்லு தாலிக்க இது ஒவ்வொன்றும் மஹ்சூசுன் உணர்வுபூர்வமாக உள்ளது. முஷாஹதுன் இன்னும் கண்களால் காணப்பட்ட, உணர்வு ரீதியாக இதை அறிந்து கொள்ளலாம், கண்ணாலும் பார்த்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய இடையூறுகள் இருக்கிறது. இதா கீசல் லரரல் ஃபாதிஹ இதா கீசல் லரருல் ஃபாதிஹு பின் நஃப்இல் நாஃபிஹி பின் நஃப்இ தாஃபிஹி லஹர ஹத்ருல் முன்கரி ஹபீஸ். அப்போ இந்த இடத்துல ஒய்தா கீச ஒப்பிட்டு பார்த்தால் அல்லரருல் ஃபாதிஹ், அதாவது கடுமையான அழிவு நிறைந்த இடையூறு என்பது ஒப்பிடப்பட்டால், கியாஸ் செய்யப்பட்டால், அதாவது இரண்டுக்கும் மத்தியில் ஒரு போட்டி வைத்தால், இணைப்பு பார்த்தால், பின் தாஃபிஹி அழிந்து விட, அதாவது அற்பமான, மிக மிக அற்பமான, ஒன்றுமில்லாத ஒரு பயனுக்கு முன்னால் அழித்துவிடக்கூடிய, நாசமாக்கிவிடக்கூடிய இடையூறுகளை, ஆபத்துகளை, தீமைகளை ஒப்பிட்டு பார்த்தால், கியாஸ் செய்து பார்த்தால், லஹர தெளிவாக வெளிப்படும். ஹத்தருல் முன்கரில் ஹபீசி. ஹத்தருல் முன்கரில் ஹபீசி அப்படின்னா கேடுகெட்ட வெறுக்கத்தக்க ஆபத்துகள் வெளியாவதை நாம் பார்க்கலாம். அப்போ மதுவில் அவ்வளவு பெரிய அபாயங்கள், ஆபத்துகள் இருக்கிறது. மதுவுடைய விஷயத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா மதுவுடைய விஷயத்துல 4 ஆயத்துக்களை ஏறத்தாழ இறக்கியிருக்கான்னு சொல்றாங்க. ஒமின் சமராத்தின் நஹீலி வல் அனாபி தத்தஹிதூன மின்ஹு சுக்ரா. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல சொல்றான் அல்லாஹ், நீங்க என்னது பேரித்தம் மரங்கள் வல்ல அனாப் திராட்சை பழங்கள் இதன் மூலமாக தத்தஹிதூன மின்ஹு சுக்ரா போதை தரும் விஷயங்களை அதிலிருந்து நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான் இஸ்லாத்துடைய ஆரம்பத்துல. அப்போ இந்த விஷயத்தை பார்த்து சில கூட்டங்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபஹிமா. அப்போ இதுல பெரிய இஸ்மு பாவம் இருக்கிறதுனால நம்ம விட்டுருவோம் சொல்லி ஒரு கூட்டம் விட்டுட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அதை குடிச்சாங்க. ஏன்னா மனாஃபில் இன்னாஸ், அதில் மக்களுக்கு பயன் இருக்கு என்பதாக சொல்லப்படுது அல்லவா, அதனால் நாம் அருந்துவோம் என்பதாக அருந்தி கொண்டிருந்தார்கள். சரி, இப்போ ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உணவு ஏற்பாடு செஞ்சாங்க, விருந்து ஒன்று ஏற்பாடு செஞ்சாங்க. அதில் சஹாபாக்கள்ல பல பேரை அழைச்சிருந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது, உணவு சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு மது பரிமாறப்பட்டது. மது பரிமாறப்பட்டது, மது குடிச்சு முடிச்சிருச்சாங்க. இப்போ மகரிபுடைய தொழுகை ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் ஒருத்தர் தொலை வைக்கிறதுக்காக முன் சென்றாங்க, தொலை வச்சார். மகரிபுடைய தொழுகையை தொலை வச்சாரு. தொலை வைக்கும் போது அதில் ஓதுறாங்க யா ஐயுஹல் காஃபிரூன் குல் யா ஐயுஹல் காஃபிரூனுடைய சூறாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஓதுறாரு, குல் யா ஐயுஹல் காஃபிரூன் அஅபுது மா தஅபுதூன் பிஹதுஃபில் ஹர்ஃபி லா. லான்னு வரக்கூடிய ஹர்ஃபை ஃபுல்லாக ஹதுஃப் செஞ்சுட்டார் கடைசி வரைக்கும். இப்போ அதில் அர்த்தங்கள் முழுக்க 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 மாறிவிடும். அர்த்தங்கள் முழுக்க முழுக்க மாறிடும்.
அப்போ அடுத்து உடனே ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தக்கூலூன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மது அருந்திய நிலையிலே, போதையுள்ள நிலையிலே நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம். எதுவரை என்றால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியும் வரைக்கும், தெளிவு கிடைக்கிற வரைக்கும் தொழுகைக்கு பக்கம் போகாதீர்கள் என்பதாக சொல்லப்பட்டது. இப்போ அல்லாஹு தாலா தொழுகையுடைய நேரத்தில் போதையோடு இருக்கிறத தடை செஞ்சுட்டான். அப்போ என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? சுபு தொழுகைக்கு பிறகு, இஷா தொழுகைக்கு பிறகு குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்படி படுத்துருவார். காலையில் எந்திரிக்கும் போது சுபுடைய நேரத்தில் தெளிச்சலாக எந்திரிப்பார், எந்த வித போதையும் இருக்காது. அப்புறம் சுபு தொழுது முடிச்சதுக்கு பிறகு குடிப்பார். லுஹருடைய நேரத்தில் அவர் நல்ல தெளிவாயிருவார். அப்போ இதே மாதிரி இது நடந்துட்டு இருந்துச்சு. மேலே அப்துல் ரஹ்மான் நவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விருந்து கலைச்சிருந்தாங்க. இங்கே உத்பான் இப்னு மாலிக் என்ற சஹாபி ஒரு வலிமாவை ஏற்படுத்தி அதில் பல பேர் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லீம்கள்லேருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அதில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் அவங்க என்ன செய்கிறாரு, அதில் ஒட்டகத்துடைய ஒரு தலை அப்படி பொறிச்சு நல்லா ரெடி பண்ணி வைக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மது குடித்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது குடிச்சு தன்னை தானே ஒருத்தர் ஒருத்தர் பெருமைப்படுத்தி பாராட்டி பேசி கொண்டாங்க. அப்படியே நெசபை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கவிதைகள் பாடப்பட்டது. அப்போ சாதனத்தில் அவங்களும் கவிதை பாட ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் அதில் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கூட்டத்தின் பெருமையும் அன்சாரிகளுடைய சில விஷயங்களையும், அதாவது அன்சாரிகள் உடைய சில குறைகளையும் எடுத்து கூறினார்கள். அப்போ அன்சாரிகள் ஒரு மனிதர் கோவம் வந்து ஒட்டகத்துடைய அந்த எலும்பு எடுத்து என்ன செஞ்சார், அது சாதரல்லாவுடைய தலையில் அடித்து அவங்களுடைய தலையை காயமாக்கிட்டார். அப்போ சாதரல்லான் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போகிறாங்க. இந்த அன்சாரியை பற்றி முறையிடுறாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க உடனே சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, எல்லாம் தெளிவான ஒரு விஷயத்தை மதுவுடைய விஷயத்தில் எங்களுக்கு இறக்குவாயாக என்பதாக கேட்குறாங்க. அதற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை பற்றியும் வருது. ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க ஒரு நாள் மது அருந்துறாங்க. அருந்திட்டு ஒரு நாள் அன்சாரிகள்லேருந்து ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் அதே மாதிரி ஒட்டகத்துடைய ஒரு எலும்பு இருக்குது. அப்போ அன்சாரி என்ன செய்கிறாரு, தன்னுடைய கூட்டத்தை புகழ ஆரம்பிக்கிறார். அப்போ இவங்களும் என்னது, தன்னுடைய கூட்டத்தை புகழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அன்சார் சொல்கிறாரு, அன்சாரிகள் போல ஆள் கிடையாது, எங்களில் வந்து உயிரானவர்கள் சிறந்தவர்கள், இறந்தவங்க மௌத்தாக்களும் சிறந்தவர்கள் என்பதாக சொன்ன உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, முஹாஜிர்கள் சிறந்தவர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ அன்சாரிகள் சொன்னாங்க, இல்லை நஹ்னுல் அன்சார், நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் வாதம் முற்ற ஆரம்பிச்சு ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய வாளை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அன்சாரிக்கு எச்சரிக்கையாக எடுத்து வெட்டுற போல எடுத்துட்டாங்க. அப்போ அன்சாரி என்ன செய்கிறாரு, ஓடி போயிறாரு. ஓடி போனவுடனே உடனே நேராக என்ன செய்கிறாங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ், இது போன்ற நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹம்ஸா ரலியல்லாஹுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த நிலையை அறிவித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி எடுத்துடுறாங்க. அப்பவும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம பய்யின்னா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியன் என்பதாக சொன்ன உடனே தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதை விட்டு தவிர மாட்டீர்களா, இதிலிருந்து நீங்க மாட்டீர்களா என்பதாக ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க, அதாவது ஃபஹல் அன்தும் முன்தஹூன் சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதான் அதுக்கு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இப்போ ஃபஹல் அன்தும் முன்தஹூன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் என்ன, அந்த இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அஸ்லாம் வல் அந்த அந்த ஆயத்தில் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை தொடர்ந்து இறக்கி வைக்கிறான். அப்போ உடனே அல்லாஹும்ம பையின் யா ரப்பி வதாலிக், அதாவது இந்த மாதிரி அது துமரல்லானவங்க அல்லாட துவா செஞ்சுக்கிறப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்பவும் என்னது பதினெட்டு முன்தஹூன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, கஸ்வத்துல் அஹ்ஸாபுக்கு பிறகு இதே மாதிரி துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சினா, அதனால தஹரீம் ஹராம்ங்கிற விஷயத்த இறக்கி வைக்கிறான். அப்போ இந்த ஹமருடைய விஷயத்தில் 4 விதமாக அல்லாஹ் இறக்கி வச்சு கடைசியில் தான் என்னது ஹராம் என்பதை விளக்குறான். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி தயார் செய்கிறீங்க என்பதாக சொல்கிறான். அடுத்ததாக உங்களுடைய மது அருந்ததில் ஆபத்து அதிகம் இருக்குது என்பதாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். மூன்றாவது சொல்லும்போது தொழுகை நேரத்தில் நீங்கள் மது அருந்திய நிலையில் தொழுகைக்கு வராதீங்க என்பதாக தடுக்கிறான். அடுத்ததாக ஹராம்னு சொல்லி
அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா வந்து நிச்சயமா என்ன செய்றான், இவங்க வந்து என்னது ஹம்ருடைய விஷயம் என்ன அதில் கொஞ்சம்னா, அதனுடைய இன்திஃபாங்கிறது ரொம்ப அவங்க வந்து என்ன செய்றாங்க, அதை கொண்டு நிறைய புழங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹம்ரை வந்து ஒரேடியா தடுத்தா அவங்க மீது என்ன கஷ்டமாயிரும். அப்போ அதை விடுறதுங்கிறது அவங்களுக்கு லேசாயிரும். விடுறதுங்கிறது ரொம்ப சிரமமாயிரும். இப்போ ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அரபிகளுக்கு ஹம்ரை விட பெரிய ஒரு ஜீவன் கிடையாது. ஹம்ருங்கிறது அவங்களுக்கு உயிருக்கு உயிரானது. எந்த அளவிற்கு என்றால், யாரிடம் பழங்காலத்து மது இருக்கிறதோ, அவர் கண்ணியமானவராக கருதப்பட்டார். யாருடைய வீட்ல அவ்வளோ நாளைக்கு பழைய மது இருக்குதோ, அவர் கண்ணியமானவராக கருதப்பட்டார். அது மட்டுமல்ல, சம்பந்தங்கள் பண்ணுவதற்கு கூட அதையே பெரிய ஒரு கௌரவமா நினைப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில உடனே என்ன செய்ய முடியாது? ஆயத்திரைக்கு ஹராம் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு அதை விடுவது சிரமமாகிவிடும். இப்ப அல்லாஹ் ரொம்ப ஹிக்மத்தா அவங்களுக்கு என்ன செய்றான்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹிக்மத்தா அதை ஹராமாக்குறான். அது அனஸ் அவங்க சொல்றாங்க, ஹம்ருன்னா அவர்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், அபூ தலஹா அவர்களுக்கும் என்னுடைய அபூ தலஹான்னா அவங்களுடைய அ தாய் வழி தந்தை. அபூ தலஹா அதாவது அவங்களுடைய தந்தை எப்படி தந்தைன்னா, அதாவது தந்தையுடைய கணவர். அப்போ அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் மது புகட்டிக் கொண்டிருந்தேன். அதேபோல ஹஸ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 2 பேருக்கும் நான் மது புகட்டிக் கொண்டிருந்தேன். வேற இவர்லாம் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மனிதர் அங்கிருந்து வந்து, "ஹம்ருங்கிறது ஹராமாக்கப்பட்டு விட்டதே" என்று ஒரு வார்த்தை சொன்னார். மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, உடனே இந்த பானைகளை எல்லாம் கீழ ஊத்திருங்கன்னு சொல்லிட்டான். அவன் அனசுதான் சொல்றாங்க, இப்படி கேட்டு இப்படி சொன்ன உடனே யாருமே அத பத்தி கேட்கல. அதன் பக்கம் திரும்பவும் இல்ல. அப்படியே உடனே தூக்கி வீசிருங்கன்னு சொல்லிட்டான். அத தூக்கி கீழ ஊத்திருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்னது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுக்க வழிபடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள தயார் செஞ்சுட்டான். ஆனா அவங்களுக்கு விடுறது ரொம்ப லேசாயிடுச்சு. ஹம்ருங்கிறது ஹராம்ங்கிற விஷயத்துல என்ன அதனுடைய எச்சரிக்கை அதிகமா இருக்கு. இந்த உம்மத் வந்து ஹம்ர் வந்து ஹராம்ங்கிறது எல்லாருமே ஒன்றுபட்டிருக்காங்க. யாருமே என்னது அதில வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. அப்ப அதே நேரத்தில அத குடிக்கக்கூடியவன் சில நேரம் பாவி ஆயிருவான். அப்போ பாவியானாலும் அத வந்து குடிக்கிறது ஹராமுங்கிற ஏத்திக்காதோட அவன் குடிச்சான்னா, அவன் பாவியாவான். ஹலால்ன்னு நினைச்சான்னு சொன்னா, அவன் குஃப்ர் வச்சுட்டான். அவன கொல்றது அவசியமாகிடும். அவன கொல்றது அவசியமாயிடும். இப்ப அதே மாரி ஹதீஸ்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துவும் ஹம்ரு தான். அதுக்கு ஹம்ர் என்று பெயர் சொல்லப்படும். ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளும் ஹராமாக இருக்கிறது. ஒரு போதையை தரக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் ஹராமாக இருக்கிறது. யார் இந்த உலகத்திலே மதுவை அருந்துகிறானோ, மது குடிக்க அந்த பழக்கத்த அவன் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் நிலையிலே மரணித்து விடுகிறான். தௌபா செய்யவில்லை என்றால், மறுமையில அவன் அதை குடிக்க மாட்டான். அது அவனுக்கு அருந்தப்பட மாட்டாது. அப்ப அந்த இடத்துல என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல குடிக்கிறவன் அங்க உள்ள மதுங்கிறது இது போல கிடையாது. அதனுடைய தன்மையே வேறு. இப்ப அது மட்டும் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கான். யார் இந்த போதை தரக்கூடிய பொருளை குடிக்கிறாரோ, பருகுறாரோ, அவருக்கு நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து தீனத்துல் ஹிபால்ங்கிற ஒரு பானத்தை புகட்டுவான். இப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, "யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹிபால்னா என்னன்னு?" சொல்லி கேட்கும்போது, அது இர்கு அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய வேர்வை. அவங்களிலிருந்து பிழிங்கப்பட்ட வேர்வை என்பதாகவும், நரகவாசிகளுடைய அந்த அவர்களுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வேர்வையின் மூலம், அந்த இதன் மூலம் எடுக்கப்பட்ட சாறை போன்ற ஒரு ஜூஸ் மாரி சாறு மாரி ஒரு விஷயம். அது யாருக்கு கொடுக்கப்படும்? ஹம்ர் குடிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளும் ஹராம் தான். ஒவ்வொரு போதை ஏற்படுத்த பொருளும் ஹராம் தான். இப்ப எவன் ஒருவன் என்ன செய்றான்? போதையை குடிக்கிறான், மதுவை குடிக்கிறான். அவனுடைய 40 நாளுடைய தொழுகை வீணாகிவிடும். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப அவன் அல்லாஹ்ட்ட தவாப் செஞ்சுட்டான்னு சொல்லி சொன்னா, அவன அல்லாஹ் மன்னிச்சுருவான். திரும்ப அவன் போனான்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா என்னது? அவன திரும்பவும் அதில போய் என்ன செய்றான்? அப்படியே வாழ்றான்னு சொல்லி சொன்னா,
நாளைக்கு மறுமையில தைனத்துல் ஹிபாலுங்கிற அந்த அந்த நரகவாசிகளுடைய வேர்வை என்ன செய்வான், அதை இவர்களுக்கு புகட்டுவான். ஒரு ஹதீஸ்ல வருது, யார் ஒரு ஹம்ர் என்ன செய்யறான், குடிக்கிறான், அதாவது அவனுடைய வயிற்றில் அதை ஆக்கி கொண்டான் என்றால் அவனுடைய 7 தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 7 நாள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுடைய 7 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அதே நிலையில மரணிச்சா அவன் ஒரு அல்லாஹ்வுடைய தன் கட்டளைகளை நிராகரிச்ச நிலையில மரணித்தவனா ஆகிடுவான். அப்ப அதனால இந்த மாதிரி பாவங்களை முழுக்க முழுக்க விடணும். ஏன்னா பெரிய ஆபத்துகள் உள்ளதாக இருக்கு. அப்ப 40 நாளுடைய தொழுகை வீணா போய்விடும் என்பதாகலாம் வருது. அப்ப ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, "ஹம்ர நீங்க முழுமையா தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது ஹபாயிஸுக்கெல்லாம் தாய் முதல் பிறப்பிடமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், ஒரு ஈமானும் ஒரு ஹம்ர்ல நிலையாக இருக்கக்கூடிய மனிதனும் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டான்." என்பதாக நபி ஸல்லல்லாஹு ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. 2 பேர்ல ஒருத்தன் வெளியாயிருவான். 2 பேர்ல ஒருத்தன் வெளியாயிருவான்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதை அருந்தக்கூடியவங்களுடைய விஷயத்துல 10 பேரை சபிச்சிருக்காங்க. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி அஷரத்தன், 10 நபர்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவுடைய விஷயத்திலே சபித்திருக்கிறார்கள். ஆசிருஹா, அதை புளியக்கூடியவன், மாத்தசிருஹா, அது புளியப்படுது, யாருக்கா புளியப்படுது அவன் மாத்தசிருஹா, ஷாரிபா குடிக்கக்கூடியவன், சாக்கிஹா சாக்கியா அதை புகட்டக்கூடியவன், ஹாமிலுஹா அதை சுமந்து கொண்டு செல்லக்கூடியவன், மஹ்மூலத்து இலேஹி யாரின் பக்கம் சுமக்கப்படுகிறதோ அவருக்கு, வாயுஹா அதனுடைய வியாபாரி, முத்தாயிஹா வாஹபஹா அதை வாங்கக்கூடியவன், வாஹபா அதை ஹதியாவாக கொடுக்கக்கூடியவன், வாக்கில் சமனிஹா அதனுடைய பொருளை அதை விற்று வரக்கூடிய காசை சாப்பிடக்கூடிய அனைவருமே ஹராமில் தான் இருக்கின்றார்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல அந்த அளவுக்கு இவரு 10 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஹம்ருடைய விஷயத்துல சபிச்சிருக்காங்க. அவ்வாறு செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதனாலும் சரி ஷ்ரிபு குடிங்க, வலா தஸ்குரு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போதையாற மாதிரி ஆயிராதீங்க. அப்போ அதனால அந்த வஸ்துக்களை எல்லாம் என்னது குடிக்கவே கூடாது. போதை தரக்கூடிய வஸ்துக்களை குடிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் வருது. மிம்பர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னஹு நஸல தஹரீமுல் ஹம்ரி, ஹம்ரை ஹராமாக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இறங்கி விட்டது. அது 5 விஷயத்துல ஹம்ர் தயாரிக்கப்படும். ஒன்று ஐனப் சொன்னாங்க, ஐனப்ல. அதே மாதிரி தம்ரு பேரித்தம்பழத்துல, அசல் தேன்ல, ஹிந்தத் கோதுமையில, அதே மாதிரி தொலி கோதுமை, மணிக்கோதுமை, இதிலிருந்து ஹம்ரு தயாரிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்ப அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் விரும்புகிறேன் அப்ப அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிபாவுடைய விஷயத்தை சபிச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஹம்ருடைய விஷயத்திலையும் சபிச்சிருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு, ஹம்ரை பத்தி சொன்னாங்க. எது எதெல்லாம் போதை ஏற்படுத்துதோ அதுவெல்லாம் ஹராம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை சொல்லி காண்பித்தார்கள். அப்ப அந்த அளவுக்கு என்னது ஹம்ருடைய விஷயத்துல கடுமையான எச்சரிக்கைகளும் தண்டனைகளும் வந்திருக்குது. அதே மாதிரி தான் சூதுடைய விஷயத்திலையும் வந்திருக்கிறது. அதை முழுமையாக தவிர்த்து கொள்வது அவசியமாக இருக்குது. அது எந்த நிலையிலையும் போகக்கூடியனா, ஹம்ரு குடிச்சவன் எல்லா விதமான ஆபத்துகளையும் பாவங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவான். எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால என்னது அதை தடுக்கப்படுகிறது. அதன் பக்கம் போகவே கூடாது என்பதாக தடுக்கப்படுது. அதே மாதிரி மொய்சிர் இருக்குது, அதாவது மைசீர், சீட்டுடைய இது இருக்கு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல மனாஃபியுல் இன்னாஸ்ங்கிறதுக்கு மனாஃபியுக்குன்னு சொல்றாங்க சிலவங்க.
அதாவது குடிக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சும்மா ஒரு ரசனை, அதில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்வு, இதுதான் என்னது மனாஃபியா. அதே மாதிரி அதை விற்கும்போது ஏற்படக்கூடிய காசு, இதெல்லாம் வந்து என்னது, இதுதான் மனாஃபியா. இந்த மன்ஃபாத் தான் என்னது தடுக்கப்பட்டதாக இருக்குது. இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, அது மைசூருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீட்டாடுதல், அதாவது யுஸ்ர் என்ற வார்த்தையிலிருந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பொருளை ஈஸியாக சம்பாதிக்கிறதுனால அதுக்கு பேர் அப்படி சொல்லப்படுது. அப்போ ஜாகிலியத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வான், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய பொருளை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளை வச்சு என்ன செய்வான், சீட்டாடுவான். சீட்டாடி இருக்கிறதெல்லாம் இழந்துருவான். சீட்டாடி இருக்கிறதெல்லாம் இழந்துருவான். எந்த அளவுக்குனா பெரிய பெரிய பணக்காரன்லாம் ஜாகிலியத்தில் இதை கொண்டு ஒட்டகங்களை வித்து வித்து என்ன செய்வாங்க, அதனுடைய இதை கொண்டு சீட்டு விளையாடுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒட்டகத்தை அறுப்பாங்க. அறுத்து 28 கூறா போட்டுருவாங்க. 28 கூறா போட்டு அதை வச்சு என்ன செய்வான், ஒவ்வொரு கூரையை வச்சு சீட்டு விளையாடுவான். பங்கு வச்சு என்னது சீட்டு விளையாடுறது. அதில் வந்து என்னது 10 10, அதான் 5 5 பங்கு, 10 10 பங்கு, இப்படி வச்சு என்ன செய்யறது, சீட்டு ஆடக்கூடிய அந்த பழக்கங்கள் இருந்துச்சு. அப்போ அதனால அந்த ரெண்டையுமே என்ன செய்யப்பட்டுச்சு, மைசிரியும் தடுக்கப்படுது, ஹம்ரும் தடுக்கப்படுது. ரெண்டுமே என்னது தடுக்கப்படுது. அது ரெண்டுமே என்னது, ஹம்ருக்கு என்ன சட்டமோ அதே தான் மைசூருக்குரிய சட்டமும். எல்லா விதமான சீட்டுகள், எல்லா விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய புது புது பேர்ல வரக்கூடிய அனைத்து சீட்டுகளும் தடுக்கப்பட்டதாக இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், விளையாட்டுகளுடைய விஷயங்கள சிலது கூடாது, சிலது கூடும்ங்கிறது இருக்குது. அப்போ அதே மாதிரி என்னது, சரீரத்தில் எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை விளையாடலாம், எது தடுக்கப்படுதோ அதை விட்டுக்கணும். அதே மாதிரி இதன் மூலம் நம்முடைய தொழுகையிலேயோ மற்ற வணக்கங்களையோ இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். இது ரொம்ப அவசியமாக இருக்குது. ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் கவனித்து சரியான முறையில் என்ன செய்யணும், அதை பயன்படுத்துறது அவசியமாக இருக்குது. அப்போ பயன் ஒன்றும் பெரிய பயன் கிடையாது. பயன் விஷயத்துலையும் குறையாதான் இருக்குது. இப்போ வந்து அதனுடைய தஹரீமுக்கு பிறகு அதனுடைய பாவங்கள் இருக்குது, அதனுடைய பிரயோஜனத்தை விட பெரிய ஆபத்தாக இருக்கு. தஹரீமுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அதனுடைய ஹராமை விட, அது தஹரீமுக்கு முன்னாடி அதுக்கு வந்து என்னது ஹலாலாக்கப்பட்ட அந்த பயன்கள் இருக்குல்ல, அதை விட என்னது தஹரீமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது. இதுதான் சொல்லப்படுது. அப்போ இந்த மதுவுடைய விஷயத்தில் முழுக்க முழுக்க தவிர்த்து கொள்வது அவசியமாக இருக்குது. மது என்பது பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதையாக இருக்கிறது. அதை தவிர்த்து கொள்வது ஹராம் என்பது முழு உம்மத்துடைய நிலையாக இருக்குது. மதுவின் மூலம் பெரிய பெரிய ஆட்கள் கூட என்ன செஞ்சுறாங்க, தன்னைத்தானே இழந்து விடுகிறார்கள். அதனால பெரிய பெரிய இழப்புகள், ஆபத்துகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டதை போன்று உள்ள ரீதியாக, உடல் ரீதியாக, கண் ரீதியாக எல்லா விதத்திலையும் அதனுடைய கேடு நமக்கு தெரிகிறது. எனவே அதை முழுமையாக தவிர்த்து கொண்டு இதன் மூலம் பாவத்தையும் தீமைகளையும் சம்பாதிக்காது நாம் இதை விடுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அருளையும் பெற வேண்டும். அதை கொண்டுதான் முழு வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை புரிந்து கொள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.